ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 292. இதில் பகவான் ராமரின் பாதுகை மூலம் ராஜ்யத்தை ஆண்ட பரதனின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பகவான் ராமர் தொலை தூரத்தில் பரதருடைய படையினால் எழுந்த தூசியை கண்டுவிட்டார். மேலும் கொடிய விலங்குகள் அச்சத்தினால் ஓடும் ஓசை கேட்டவுடன் அவர் லக்ஷ்மணர் இடம் கூறினார், ஏதோ ஒன்று தூசியை கிளப்புகின்றது. வன விலங்குகள் மிக மிக அச்சமாக உள்ளன. இந்த குழப்பத்திற்கான காரணத்தை உடனடியாக கண்டுபிடிப்பாயாக என்றார் அவர். அப்போது லக்ஷ்மணர் ஒரு உயர்ந்த மரத்தின் மேல் ஏறி பார்க்க ஒரு பெரும் படை அருகில் வருவதை கண்டுவிட்டார். உடனே மிகுந்த பதட்டத்துடன் அவர் ராமரை அழைத்து கூறினார், உடனடியாக தீயை அணைக்கவும், ஒரு பெரும் படை நம்மை நோக்கி வருகின்றது. அன்னை சீதையை குகைக்குள் மறைக்கவும் நமது ஆயுதங்களை சேகரித்து அவர்களை எதிர்க்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றார் அவர். அப்போது ராமர் தமது தம்பியிடம் கூறினார், அவர்களது ரதத்தில் என்ன கொடி உள்ளது என்பதை பார்ப்பாயாக, அதை வைத்து அப்படை யாருடையது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்றார் அவர். கொடியின் சின்னத்தை கண்டவுடன் வருவது தமது சகோதரன் உடைய படையே என்பதை லக்ஷ்மணர் அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். உடனே அவர் ராமரை அழைத்து ஆவேசத்துடன் கூறினார், இது பரதனுடைய படை. எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லாமல் அரசை அனுபவிக்க வேண்டும் என்னும் உறுதியுடன் பரதன் நம்மை கொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றான். அவர்கள் பெரும் ஆர்வத்துடன் நெருங்கி வருகின்றார்கள். நாம் உடனடியாக வில்லை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் போர் இட தயாராக வேண்டும். நாம் மலைமேல் இருந்தபடி அவர்களை தாக்கலாம். நமக்கு துரஸ்தத்தையும் துன்பத்தையும் விளைவித்த அவர்களுடன் நிகழப்போகும் இந்த போரை நான் நம்முடைய அதிர்ஷ்டமாகவே கருதுகின்றேன். நாம் உடனடியாக பரதனை கொல்ல வேண்டும். இதில் எந்த ஒரு தயக்கமும் காட்டக்கூடாது. அடுத்ததாக நான் கைகேயையும் அவளது மற்ற உறவினர்களையும் கொன்று மகிழ்வு உறுவேன். அதன் மூலம் அவள் செய்த பாவத்தினை நீக்கி பூலோகத்தை தூய்மைப்படுத்துவேன் என்றார் அவர். லக்ஷ்மணரின் பெருங்கோபத்தை தணிக்க நினைத்த ராமர் கூறினார், பரதன் என்னை காண்பதற்காகவே பெரும் ஆவலுடன் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றான். அவ்வாறு இருக்க வில்லையும் அம்பையும் நான் ஏன் எடுக்க வேண்டும்? பரதன் என்னிடம் ராஜ்யத்தை கொடுப்பதற்காகவே வந்து கொண்டு இருப்பதாக நினைக்கின்றேன். ஆயினும் பரதனை கொன்று அதன் மூலம் ராஜ்யத்தை அனுபவிக்க நீ விரும்பினால் உடனடியாக சொல்லிவிடு. நான் பரதனிடம் கூறி அதை சுமூகமாக உன்னிடம் ஒப்படைக்கச் செய்கின்றேன் என்றார் அவர். இவ்வாறாக லக்ஷ்மணரின் தவறை முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பகவான் ராமர் சுட்டிக்காட்ட லக்ஷ்மணர் வெட்கி தலைகுனிந்து கூறினார், நமது தந்தை நம்மை காண வருவார் என எதிர்பார்த்து இருந்தேன். ஆனால் நமக்கு நன்கு பரிச்சயமான அவரது யானை மட்டுமே புலப்படுகின்றது. அவரது வழக்கமான வெண்ணிற குடை அதில் கிடையாது. ஆதலால் அவர் வரவில்லை என நினைக்கின்றேன் என்றார் அவர். லக்ஷ்மணர் மரத்தில் இருந்து இறங்கி ராமர் சீதை உடன் குடிசைக்கு திரும்பிவிட்டார். அந்த தருணத்தில் பரதர் சித்திரக்கூட மலையை சூழ்ந்துள்ள காட்டினுள் பிரவேசித்தார். அவர் மீண்டும் அந்த புகை வரும் இடத்தை கண்டு அது ராமரது குடிசை அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையுடன் அந்த திசையை நோக்கி விரைந்தார். பரதர் விரைந்து செல்ல குகன், சத்ருக்கனர்
முதலியோர் அவரை பின்தொடர்ந்தார்கள். 3 அன்னையர்களையும் வசிஷ்டர் அழைத்து வந்தார். இறுதியாக பரதர் காட்டில் உள்ளே ஒரு சமவெளியை கண்டார். அங்கு ஒரு குடிசையில் தங்க தகட்டால் வேயப்பட்ட ராமர், லக்ஷ்மணர் இவர்களின் வில்கள் ஒரு யாக குண்டத்தின் முன்பு இருப்பதை முதலில் கண்டார். அங்கே ராமரை கண்டவுடன் கண்களில் நீர் பெருக்கிட அவரை நோக்கி விரைந்து சென்ற பரதர் கதறினார். ஓ ராமா, ஜடா முடி உடனும் மர உரி உடனும் உம்மை பார்ப்பதற்கு மிக மிக வேதனையாக இருக்கின்றது. இந்த காட்டில் உள்ள கல்லும் முள்ளும் உமது தாமரை திருவடிகளை துளைப்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ராஜபோக சுகத்தை நீங்கள் அனுபவிக்க இயலாமல் போனதற்கும் இந்த வனத்தில் இத்தகு பெரு துன்பத்தை பொறுத்து கொண்டு வாழ்வதற்கும் எனது தவறே காரணம் என்றார் அவர். இப்பொழுது ராமரது பாதம் பணிந்து வணங்க அவரிடம் விரைந்து வந்த பரதர் திடீரென மயக்கமுற்றார். ராமர் உடனே அவரை எழுப்பி தாங்கினார். பரதரும் மரப்பட்டையை உடுத்தி இருந்தமையை கண்டு மிக மிக வருந்தினார். தமது திருப்பாதத்தில் விழுந்து வணங்கிய சத்ருக்கனரை தழுவிக்கொண்டார். அடுத்ததாக சுமந்திரரையும் குகனையும் ராமர் தழுவிக்கொண்டார். பிறகு ராமர் பரதரை தமது மடியில் இருத்தி, அன்பு சகோதரனே, தந்தையை கவனிக்காது தனியே விட்டுவிட்டு ஏன் இங்கு வந்து விட்டாய்? நமது அன்னையர்கள் நலமா? அயோத்தியின் பிரஜைகள் நலமா? அனைவரும் நலமுடன் மகிழ்வுடன் இருக்கின்றனரா என விசாரித்தார். இங்கு ஒரு சிறு குறிப்பு காண்போம். பரம புருஷ பகவான் ராமரின் தாமரை திருவடிகளே பக்தர்களுக்கு எப்பொழுதும் தியான பொருளாகும். சில சமயம் பகவான் ராமச்சந்திரர் தண்டகாரண்ய வனத்தில் உலாவிய போது அவரது தாமரை திருவடிகளில் முள் குத்துவது வழக்கம். பக்தர்கள் இதை நினைத்து பார்க்கையில் மயங்கி விழுந்து விடுவார்கள். பகவான் இந்த பௌதிக உலகில் நிகழும் எந்த ஒரு செயல் மற்றும் விளைவுகளால் வேதனையோ மகிழ்ச்சியோ அடைய மாட்டார். இருப்பினும் பக்தர்கள் பகவானின் தாமரை திருவடிகள் முள்ளினால் குத்தப்படுவதை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். மேலும் அங்கு குடியிருந்த அனைவருக்கும் உபதேசம் அளிக்கும் விதத்தில் ராமர் பரதரிடம் உரைத்தார். அன்புள்ள பரதனே, ஒரு நேர்மையான ராஜ்யம் நிச்சயமாக வளம் பெறும் என்பதை தெரிந்து கொள்வாயாக. பிராமணர்கள், முதியவர்கள், தேவர்கள் ஆகியோர் உரிய முறையில் மதிக்கப்படுகின்றார்களா? ராஜ்யத்தில் உள்ள பெண்களுக்கு உரிய கௌரவமும் பாதுகாப்பும் அளிக்கப்படுகின்றதா? வழக்குகளுக்கு பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு அளிக்கப்படுகின்றதா? நாஸ்திகம், கபடம், சினம், காலம் தாழ்த்துதல், சோம்பல், புலன்களுக்கு அடிபணிதல், நல்ல உபதேசங்களில் அலட்சியம், அஜாக்கிரதை, துர்சங்கத்தில் விருப்பம், நடைமுறைப்படுத்த இயலாத திட்டங்கள், இரகசியத்தை காப்பாற்ற இயலாமை, முட்டாள் நண்பர்கள் மீது பற்றுதல், மத கோட்பாடுகளை பின்பற்றுவதில் அக்கறையின்மை, எதிரிகளை எதிர்ப்பதில் தோல்வி முதலிய 14 அரசனுக்குரிய பலகீனங்கள் ஆகும். இவற்றை நீ தவிர்க்கின்றாய் என நம்புகின்றேன் என்றார் அவர். ஓ இனிய சகோதரனே, சக்தி, அதிகாரம், புத்தி முதலிய 3 வித திறமைகளை நீ அறிந்து இருக்கின்றாயா? வம்பு பேசுபவன், தீய சொல் பேசுபவன், சொத்தை கவருபவன், நியாயம் அற்றவன் முதலான 4 சகவாசத்தை தவிர்க்கின்றாயா? சிறுவன், முதுமையினால் தளர்ந்தவன், நோயினால் பலகீனமாக இருப்பவன், புறக்கணிக்கப்பட்டவன், வலு சண்டைக்கு போகின்றவன், கோழை, பேராசைக்காரன், புலன் இன்பத்தில் நாட்டம் உடையவன், அற்ப குணம் உடையவன், போரில் தோற்று போனவன், வெளிநாடுகளுக்கு அடிக்கடி பயணிப்பவன், அதிக எதிரிகளை உடையவன்,
வறுமையால் வாடுபவன், சமய கொள்கையை எதிர்ப்பவன், மந்திரிகளால் வெறுக்கப்படுபவன், மனம் குழம்பியவன் ஆகிய 16 வகை அரசர்களுக்கான உடன்படிக்கை தவிர்த்து விட்டாயா எனக் கேட்டார் அவர். ஓ, ஆயிரக்கணக்கான முட்டாள்களின் சங்கத்தில் வாழ்வதை விட ஒரே ஒரு கற்று அறிந்தவனின் சங்கத்தில் இருப்பதை நீ விரும்புவாய் என நம்புகிறேன். ஒரு புத்திசாலி மந்திரியினால் தக்க தருணத்தில் பல மடங்கு நன்மை அளிக்க முடியும். ஆனால் ஆயிரம் முட்டாள் மந்திரிகளாலோ ஒன்றையும் செய்ய இயலாது. பரதனே, நோயை மேலும் தீவிரமாக்கும் வல்லமை உடைய மருத்துவமனையோ, தலைவனுக்கு அவமானத்தை கொண்டு வரும் நோக்கம் கொண்ட சேவகனையோ, தானே ஆளுநராக வேண்டும் என விரும்பும் போர் வீரனையோ அரசன் அழித்துவிட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் நிச்சயமாக அவனை கொன்று விடுவார்கள். பெண்கள் சரிவர பாதுகாக்கப்பட்டு உம்மால் கௌரவிக்கப்படுகின்றார்களா? தங்களது பௌதிக தேவைகளில் அவர்கள் திருப்தி அடைந்து இருக்கின்றார்களா? பெண்களிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்து அவர்களிடம் எந்த ஒரு இரகசியங்களையும் நம்பகத்துடன் தெரிவிக்க மாட்டாய் என நம்புகின்றேன். பரதர் உடைய ஜடா முடியையும் வனவாச உடையையும் கண்ட ராமர் தன் மீதுள்ள அன்பின் காரணத்தினாலேயே பரதர் இத்தகைய தவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். ஆகையால் ராமர் மீண்டும் பரதரை தழுவியவாறே, அன்புள்ள சகோதரனே, அரியணையில் அமர்வதை கை விட்டுவிட்டு துறவியைப் போன்று காட்டு உடையணிந்து ஏன் வந்து இருக்கிறாய் என விசாரித்தார். அதற்கு இப்பொழுது பரதர் பதிலளித்தார். ஓ ராமா, என் அன்னை மேற்கொண்ட சூழ்ச்சிகள் எதையும் நான் அறியேன். நீரே அரசாள்வதற்கு தகுந்த வாரிசு. ஆகையால் நீங்கள் அயோத்திக்கு திரும்பி அரசாட்சியை ஏற்க வேண்டும் என மன்றாடி வேண்டுகின்றேன். உண்மையில் உமது பிரிவினால் அயோத்தியின் குடிமக்கள் அனைவரும் ஏதும் செய்யாமல் வருத்தத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். பரதர் இவ்வாறு உணர்ச்சி ததும்பும் வேண்டுகோள் உடன் ஸ்ரீராமரது தாமரை திருவடிகளை இறுக பற்றி கொண்டு அவற்றை தமது தலைமேல் வைத்து கொண்டார். ராமர் பரதரை எழுப்பி முடிந்தார். எனது வனவாசத்திற்கும் உனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனக்கு பாவகரமான வழியில் அரியணை பெறுவதில் எந்தவித விருப்பமும் கிடையாது. ஓ பரதா, ஆகையால் நீ உனது அன்னையையோ அரசரையோ குற்றம் கூறக்கூடாது. அவர்கள் இருவரும் நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள். தங்களை சார்ந்தவர்களே தங்கள் விருப்பப்படி நடத்துவதற்கு பெரியவர்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. ஆகையால் நீ அரியணையை ஏற்று அரசாட்சி செய்ய வேண்டும். அதுவே நமது தந்தையின் விருப்பம். நான் 14 ஆண்டு காலத்தை வனத்தில் கழிக்க உறுதியோடு இருக்கின்றேன். ஏனென்றால் தந்தையின் கட்டளையை பின்பற்றுவதை நான் உயர்வற்ற அற நெறியாக கருதுகின்றேன் என்றார் அவர். இருப்பினும் பரதர் அதற்கு மறுப்பு தெரிவித்து கூறினார். மூத்தவர் இருக்கும்போது இளையவன் அரசன் ஆக முடியாது என்பதால் நீங்கள் அயோத்திக்கு வந்து மரணம் உற்ற நமது தந்தையின் ஆத்மாவிற்கு நீரினை அர்ப்பணித்துவிட்டு மன்னராக முடிசூட்டி கொள்ள வேண்டுகின்றேன் என்றார் அவர். இப்பொழுது தந்தையின் மரண செய்தியை கேட்டு ராமர் நினைவு இழந்து நிலத்தில் விழுந்தார். சீதை, லக்ஷ்மணர், சத்ருகனர் என மூவரும் அவரது உடலில் நீரை தெளித்த பிறகு அவர் மீண்டும் சுய நினைவிற்கு திரும்பினார். இருப்பினும் ராமர் தந்தை இழந்த பிரிவு துயர் தாங்காமல் அழுது புலம்பியவாறு இனிமேல் நான் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் என அறிவித்து விட்டார். இப்பொழுது ராமர் ஒரு சராசரி மனிதனைப் போல் அழுது புலம்புவதாக தோன்றினாலும் உண்மையில் அவர் எப்போதும் உன்னத நிலையில் இருக்கின்றார். பகவான், அவரது உடல், அவரது லீலைகள் முதலியவை ஒருபோதும் சாதாரணமானவையோ பௌதிகமானவையோ கிடையாது. பகவானின் தோற்றம், செயல்கள், மறைவு ஆகியவை அனைத்தும் உன்னத இயற்கை சார்ந்தவை என்பதை முறையாக புரிந்து கொள்வதன் மூலமாக ஒருவன் எளிதில்
பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் சுழற்சியிலிருந்து விடுதலை அடைகின்றான் என பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவித்து இருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தந்தையான வசுதேவர் சால்வன் என்ற அசுரனால் கொல்லப்பட்டார் என அறிவிக்கப்பட்ட போது கிருஷ்ணரும் இதே போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி ஆழ்ந்த துயரத்தினால் மூர்ச்சை அடைந்தார். முழுமுதற் கடவுளாக உள்ள போதிலும் சில சமயங்களில் பகவான் ராமரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் குழப்பம் அடைவதைப் போல் காணப்படுவது ஏன்? புலம்பலும் குழப்பமும் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கே உரிய குணநலங்கள். அவ்வாறு இருக்க ஞானம், வீரம் உள்ளிட்ட அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக கொண்ட இறைவன் இடம் அவை எவ்வாறு இருக்க முடியும்? இது ஒரு முரண்பாடான கருத்தாக தோன்றலாம். உண்மையில் மாயையினால் ஒருபோதும் பகவானை மறைக்கவோ தனது கட்டுக்குள் கொண்டு வரவோ முடியாது. பகவான் ஒரு மனிதனின் கதாபாத்திரத்தை ஏற்கும் போது அவர் தம்மை முழுமையாக மனிதனாக காண்பித்து சாதாரண மனிதனுக்கே உரிய உணர்ச்சிகள் அனைத்தையும் முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு புரியும் முனிவர்களே உடல் சார்ந்த கருத்துக்களில் இருந்து விடுபட்டு இருக்கும்போது அந்த பகவான் எவ்வாறு ஆத்மாவை உடன் அடையாளம் காணும் மாயையில் வீழ்ச்சி அடைய முடியும்? ஆகையால் பகவானால் வெளிப்படுத்தப்படும் துயரமும் அவரது மற்றொரு ஐஸ்வர்யமே என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இத்தகைய துயரமும் உயர்ந்த எல்லையற்ற சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பரம புருஷ பகவானின் மற்றும் ஒரு வைபவம் ஆகும். சிறிது நேரம் கழித்து ராமர் தமது சகோதரர்கள் மற்றும் சுமந்திரர் உடன் இணைந்து தந்தையின் நலனிற்காக நீர் அர்ப்பணிக்க மந்தாக்கினி கங்கையின் கரைக்கு சென்றார். அங்கிருந்து மீண்டும் சித்திரக்கூட மலை உச்சியில் இருந்த தமது குடிசைக்கு திரும்பிய போது ராமர் தமது சகோதரர்களது கைகளை பற்றி கொள்ள நால்வரும் துயரம் தாங்காமல் கதறி கதறி அழுதார்கள். அவர்களது கதறல் சித்திரக்கூட மலையின் பள்ளத்தாக்கில் எதிர் ஒலித்தன. தந்தையின் பிரிவு துயரினால் சகோதரர்கள் கதறுகின்றார்கள் என்பதை அறிந்த பரதருடைய படை வீரர்களும் அந்த ஒலியை கேட்டு துயரத்தில் மூழ்கிவிட்டார்கள். படை வீரர்கள் அனைவரும் ராமரை காணும் ஆவலுடன் அழுகுரல் வரும் இடத்தை நோக்கி சென்றார்கள். வீரர்கள் குடிசை அடைந்தபோது கண்களில் நீர் மல்க ராமரை வணங்கினார்கள். பதிலுக்கு ராமரும் அவரது நிலைக்கேற்ப ஒவ்வொருவரையும் வரவேற்றார். இதற்கு இடையில் தசரத மன்னரை இழந்த 3 விதவைகளையும் அழைத்து கொண்டு வசிஷ்டர் ராமரை சந்திக்க விரைந்தார். வசிஷ்டரும் விதவைகளும் மந்தாக்கினி கங்கையின் கரையை அடைந்தபோது ராமர் தந்தைக்கு அர்ப்பணிக்க உபயோகப்படுத்திய பிண்டங்களின் மீதி பகுதியை அங்கு கண்டார்கள். ராமர் தம்மிடம் இருந்த காட்டுப்பழத்தின் சதையை வைத்து தர்ப்பணம் செய்து இருப்பதைக் கண்ட கௌசல்யா மிகவும் மனம் வருந்தினாள். அந்த அர்ப்பணம் தமது கணவனுக்கு தகுந்தது கிடையாது என கருதிய அவள் மனிதன் வழிபடும் விக்கிரகங்கள் அவன் புசிப்பதே ஏற்றாக வேண்டும் என்ற பழமொழி உண்மையே என சிந்தித்து வியந்து போனாள். வசிஷ்டரும் 3 விதவைகளும் ராமருடைய குடிசை அடைந்தபோது அவரை பார்த்ததும் கவலையில் துடிதுடித்தார்கள். அவர் சொர்க்கத்தில் இருந்து வீழ்ந்துவிட்ட தேவரை போல் காணப்பட்டார். அன்னையர்களை கண்டதும் ராமர் உடனடியாக எழுந்து அவர்களின் திருவடிகளை வணங்கினார். அவர் வணங்கி நின்றபோது 3 அன்னையர்களும் ராமரது முதுகில் ஒட்டி கொண்டிருந்த தூசியை துடைத்தார்கள். ராமரை போன்றே சீதையும் லக்ஷ்மணரும் கண்களில் நீர் ததும்ப அன்னையரது பாதங்களை பணிந்து வணங்கினார்கள். கௌசல்யா சீதையை தழுவிக்கொள்ள ராமர் வசிஷ்டரின் திருவடிகளை வணங்கினார். அதனைத் தொடர்ந்து ராமர் தமது குருடன் அமர்ந்து கொள்ள மற்றவர்களும் அவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். அப்போது பரதர் ராமரிடம், நான் கோசல நாட்டை உம்மிடம் திருப்பிக் கொடுக்க விரும்புகின்றேன் என கூறினார். அங்கு
கூடியிருந்த அனைவரும் பரதரின் திட்டத்தை பாராட்டினாலும் ராமர் அதற்கு பதில் அளிக்கும் விதமாக கூறினார். அன்புள்ள பரதனே, இந்த பௌதிய உலகில் யாரும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. நித்திய காலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் அனைவரும் இறுதியில் தோல்வியை சந்திக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு புத்திசாலி மனிதனும் தனது வாழ்க்கையின் எதிர் இடையான மாறுதல்களுக்காக வருந்தக்கூடாது. எல்லாவித சேர்க்கைகளும் பிரிவில் முடிந்துவிடும். நீரின் போக்கில் இழுத்துச் செல்லப்படும் மர துண்டுகள் அவ்வப்போது ஒன்று கூடி மிதந்து கலைந்து விடுவது போல குடும்பமும் சமூகமும் குறுகிய காலங்களுக்கு ஒன்று கூடி பிறகு பிரிந்து வெவ்வேறு இடங்களில் சேர்கின்றனர். ஒரு திடமான தூண் நாள் அடைவில் சீர்குலைந்து வீட்டையே விழச் செய்வது போல மனிதனும் முதுமையில் தள்ளாடி இறுதியில் மரணத்தை சந்திக்கின்றான். எவ்வாறு ஒரு நதியினால் தனது பிறப்பு இடத்திற்கு திரும்பிச் செல்ல முடியாதோ அவ்வாறே கழிந்து போன நாட்களும் திரும்புவது கிடையாது. ஒவ்வொருவரும் தனது தந்தை மற்றும் மூதாதையர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நடக்க வேண்டும். தானும் மரணத்தை நெருங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை அறிந்தவன் மற்றவர்களின் மறைவிற்காக ஏன் துன்பம் அடைய வேண்டும்? உடல் சுருக்கமடைந்து முடி நரைக்கும் போது அவனை தடுக்க அவனால் என்ன செய்ய முடியும்? சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் ஒருவன் மகிழ்ச்சி அடைகின்றான். ஆனால் சிறிது சிறிதாக தான் மரணித்து கொண்டு இருக்கிறேன் என்பதை அவன் நினைத்து பார்ப்பது கிடையாது. கற்று அறிந்த தன்னடக்கம் கொண்ட மனிதன் மரணத்திற்கு பின்பு உயர்ந்த நற்கதியை அடைவதற்காக சமய கொள்கைகளை பின்பற்றுவதில் தனது சக்தியை உபயோகிக்க வேண்டும். தந்தைக்காக நாம் அழுது புலம்ப வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் அவர் தமது பழைய உடலை கை விட்டுவிட்டு சொர்க்கலோக இன்பத்தை அனுபவிக்க சென்று இருக்கிறார். பரதனே, நீ உடனடியாக அயோத்திக்கு திரும்பி தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். நானோ அவரது விருப்பத்தை நிறைவேற்ற இங்கேயே இருக்க வேண்டும் என்றார் அவர். இருப்பினும் பரதர் இதனை மறுத்து வாதாடினார். நமது மேன்மை பொருந்திய தந்தை தமது முதிர்ந்த வயதிலும் பெண்களிடம் மிகுந்த மோகம் கொண்டு இருந்தார். உண்மையில் மரண தருவாயில் இருப்பவரின் மனம் ஒன்றிலும் முற்றிலுமாக வயப்பட்டுவிடும். இதை தவிர்க்க முடியாது என்னும் சொல் அடையை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் அயோத்திக்கு திரும்புவது மட்டுமே தந்தையின் பற்றினால் விளைந்த தீய விளைவிற்கான பரிகாரமாகும். நீங்கள் ஒரு சத்திரியர். உங்களது கடமை ஆட்சி செய்வது அன்றி துறவியைப் போல வாழ்வது கிடையாது. வரையறுக்கப்பட்டுள்ள 4 ஆசிரமங்களில் நீங்கள் சிறப்பு வாய்ந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கின்றீர்கள். ஆகையால் குடும்ப வாழ்விற்குரிய கடமைகளை துறப்பது ஏன்? நீங்கள் அயோத்திக்கு திரும்ப மறுத்துவிட்டால் நானும் அவ்வாறே திரும்ப மறுத்து இந்த காட்டிற்குள் லக்ஷ்மணரைப் போல தங்களுடனே தங்கிவிடுகின்றேன் என்றார் அவர். இதனை கேட்ட ராமர் பதில் உரைத்தார். அன்புள்ள பரதனே, கைகேயி மீதான காமத்தினால் நமது தந்தை உந்தப்பட்டார் என்னும் உன்னுடைய நிந்தனை தவறு. உண்மையில் கைகேயி மணமுடித்த சமயத்தில் தசரத மாமன்னர் கைகேயின் தந்தையிடம் அவளது மகனே தனக்கு பிறகு சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்படுவான் என்ற வாக்குறுதியை வழங்கியிருந்தார். எனவே பரதனே, நீ உடனே அயோத்திக்கு திரும்பிச் சென்று தந்தையின் வாக்குறுதியை காப்பாயாக. குறைந்தபட்சம் நீ எனது சார்பாக அந்த அரசாளும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றார் அவர். இருப்பினும் பெற்றோர்களுக்கு உரிய கடமையை மீற முடியாது என்பதில் பகவான் ராமச்சந்திரர் மிக மிக பிடிவாதமாக இருந்தார். பகவான் ராமரை இணங்கச் செய்யும் தமது முயற்சி பலன் அளிக்காததை உணர்ந்த பரதர் மிக மிக வருந்தினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.